all the tenure people who successfully completed 5+ years in Desi Crew. On this show journey, we have Vijay Raj from Kollumangudi who have joined today with us to share his experience in Desi Crew. So let's welcome Vijay Raj. Hi Vijay. Hi ma'am. Good evening. Very very good evening. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க? நான் கூட சூப்பரா இருக்கேன்பா. அப்படியா மேம்? ஆமா. ஃபீல் பண்றீங்களா இல்ல சந்தோஷப்படுறீங்களா? ஹாப்பியா இருக்கு மேம். ஓகே. இல்ல அப்படியா மேம் கேட்டீங்களா? யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அப்படியாங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க கேட்டீங்களா? அதனால தான் கேட்டேன். சும்மா சொன்னேன். நல்லா இருக்கேன் யுவராஜ். ஐ மீன் விஜயராஜ். எப்படி கூப்பிடுவாங்க? விஜய் கூப்பிடுவாங்களா என்னன்னு கூப்பிடுவாங்க? விஜய்னு கூப்பிடுவாங்க மேம். ஓகே. வீட்ல கூப்பிடுவாங்க. நிறைய நேம் இருக்கு மேம். ஒரு நேம் வச்சு கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி திட்டுற நேமா தான் இருக்கும். வீட்டுக்கு செல்ல பிள்ளையா நீங்க? ஆமா மேம். ஓகே சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலில அப்பா வந்து ஃபார்மரா இருக்காங்க மேம். ஓகே. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. அண்ணன் வந்துட்டு யமஹா ஷோரூம்ல மெக்கானிக்கல் ஃபீல்டுல இருக்காப்ல. சூப்பர் சூப்பர். அப்புறம் அக்கா வந்துட்டு எம்ஃபில் முடிச்சிட்டு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்டுக்கு? இங்க 1 to 5th. 1 to 5 லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் நான் தான் மேம். நீங்க என்ன பண்றீங்க? டெசி க்ரூல இருக்கேன். ஓகே, டெசி க்ரூல இருக்கீங்க. ஓகே. சோ நீங்க என்ன படிச்சீங்க? வாட் இஸ் தட்? ஸ்கூல் காலேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க. எம்பிஏ முடிச்சிருக்கேன் மேம். ஓ, எம்பிஏல என்ன? ஹெச்ஆர் மேம். எம்பிஏ ஹெச்ஆர். ஓகே. அப்ப எங்களுக்கு ஏதாவது ஹெச்ஆர் வேணும்னா உங்களை எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஓகே சூப்பர். அப்ப ட்ரை பண்ண வேண்டியதானே? நிறைய ஹெச்ஆர் வேகன்சி எல்லாம் டெசி க்ரூல வந்தது. ஒரு ரெஸ்யூம் தூக்கி போட வேண்டியதானே? சேஞ்ச் ஆஃப்காக போடலையா நீங்க? இன்னும் போடல மேம். இதுக்கப்புறம் ட்ரை. இப்பதான் லாஸ்டா முடிச்சேன். ஓ, இப்பதான் முடிச்சீங்களா? அது கரஸ்ல பண்ண பண்ணிட்டே படிச்சீங்க அப்படி? ஆமா மேம், ஒர்க் பண்ணிட்டே படிச்சேன். ஓகே. அப்போ உங்களோட யூஜி என்ன? யூஜி பிஎஸ்சி ஐடி மேம். ஓ, பிஎஸ்சி ஐடி முடிச்சிட்டு வை எம்பிஏ ஹெச்ஆர்? வாட் இஸ் தி கனெக்ஷன்? இல்ல மேம், வெயிட் பண்ணுனா அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு எம்பிஏ முடிச்சேன். ஒரு கோர்ஸ் கரஸ்ல இருக்கு இர்ரெகுலர்ல, ஆனா ரெகுலரா சீட் தருவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. சோ அதனால இதையே மிஸ் பண்ணணும், இல்லனாலும் நம்ம சும்மா தானே இருக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக இது படிச்சுக்குமேன்னு படிச்சேன். கிளியர் பண்ணிட்டீங்களா? கிளியர் பண்ணிட்டேன் மேம். எப்படி நீங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டே கிளியர் பண்றீங்கன்னு தெரியல. அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னா நாங்க கூட நிறைய டிகிரி போட்டு வச்சிருவோம். சும்மா என்ன மேம், அப்படியே எழுத வேண்டியதான், வேற ஒண்ணும் இல்ல. நாலேஜ் இல்லாம எழுத முடியாதுல்ல. சும்மா புக்கையாவது பெரட்டணும்ல. நீங்க எல்லாம் பெரட்டாமலும் எழுத முடியாது. ஓகே, வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங். எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க? 23ல மேம். அது முடிச்சு இன்னும் 2 வருஷம் ஆகுதுங்களா? கிரேட்டுங்க நீங்க. நாங்களாம் ஒரு டிகிரி 2 டிகிரி முடிச்சா 10 வருஷம் ஆகுது. இன்னும் அதுக்கப்புறம் படிக்கலாம்னா படிக்க மாட்டேன்றோம். எண்ணம் தான் காரணம் அதுக்கெல்லாம். ஓகே, பேக் டு தி திங். சோ நீங்க டெசி க்ரூல ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் எப்படி உங்களுக்கு டெசி க்ரூ பத்தி தெரியும்? அதை சொல்லுங்க. டெசி க்ரூல எங்க ஏரியால 2-3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்புறம் அப்பா சொல்லி அப்பா போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சொன்னாங்க. ஓ, அப்பாக்கு தெரியுமா? ஓகே. இல்ல இங்க ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் சன்னு சார் இருக்காங்களே. ஆமா. அவங்க மூலியமா அவங்கள போயிட்டு பார்க்க சொன்னாங்க. ஓகே. அப்பா ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டாரா? இல்ல இங்க சன்னூன் சார் ஏரியா கிட்ட எனக்கு. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். அங்க விசாரிக்கும் போது அப்ப அப்படியே போய் சார் பார்க்க சொன்னாங்க. பார்த்துட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ நீங்க டெசி க்ரூல ஐ மீன் ஜாயின் பண்ணதுக்கு டைம்லயும் இப்போதைக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் எல்லாம் என்னெல்லாம் சொல்லுவீங்க? எதுவுமே தெரியாம உள்ள போனேன். ஓகே. ஒரு ஃப்ரெஷரா போனேன். ஓகே. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கேன். இல்ல என்ன டிஃபரன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க? இந்த உங்களோட 5+ நீங்க எக்ஸாக்ட்டா எவ்வளவு இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? 5 + 6 இயர் நினைக்கிறேன் மேம்.
ஓகே. சோ 5 இயர்ஸே வச்சுப்போம். இந்த 5 வருஷத்துல வந்து டேசி க்ரூ என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கதை நீங்க பாக்குறீங்கன்னு கேக்குறேன். எப்படி இருந்த டேசி க்ரூ எப்படி ஆயிருக்கு அந்த மாதிரி கேள்வி. எப்படி இருந்தனா நிறைய முன்னதை விட இப்போ கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு மேம். ஆபீஸும் சரி, எம்ப்ளாயி சரி, எல்லாமே. ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 2-3 லிஸ்ட் சொல்லுங்க, அப்படியே ஆர்டரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீங்க அப்சர்வ் பண்ணது. ஆபீஸே ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஃப்ளோர் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப நிறைய ஃப்ளோர் கட்டிட்டு இருக்காங்க. ஓகே. எம்ப்ளாயும் வந்துட்டு கம்மியான மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் நிறைய இருக்காங்க. ஓகே. அப்புறம் நிறைய ப்ராசஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, வெரி குட். கம்மி ப்ராசஸ் தான் இருக்கும். இப்ப நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய ஹெச்ஆர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் தெரியுது. முன்னாடி எல்லாம் யாருமே தெரியாது. மேனேஜர்ஸும் இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. முன்னாடி முகேந்தர் சண்முகம் மட்டும்தான் தெரியும். இப்ப இன்னொருத்தண்ண பாரதி அக்கா, அப்புறம் டிஎல்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஆயிருக்காங்க. சுதாக்கா, அலசியா. சோ நீங்க இந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? வாட் டு யூ see all these changes? இது எனக்கு பிடிச்சிருக்கு மேம். இப்ப லோக்கல்ல இருந்துட்டு இவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்குங்கிறது நல்லா பெஸ்டா இருக்கு மேம். எக்ஸலென்ட். ஓகே. சோ உங்களோட எத்தனை ப்ராசஸ்ல நீங்க ஒர்க் செஞ்சிருக்கீங்க இந்த 5 இயர்ஸ்ல? நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எனக்கு FGLன்னு சொல்லிட்டு சண்முகம் சார் ப்ராசஸ். ஓகே. அதுலதான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். அதுல வந்துட்டு அதுக்கப்புறம் அதுலயே அடிஷ்னலா CKVC, MID, அப்புறம் ஸ்விக்கி ப்ராசஸ், ஓகே, அப்புறம் எடிட் ரிக்வெஸ்ட், FLC, அது மாதிரி நிறைய இருந்துச்சு மேம். கடன்னு போகுது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்க போல. ஓகே. ஆமா மேம். ஏதாவது ஒரு புது ப்ராசஸ்ல வந்து உங்களை தூக்கி போட்டா நீங்க உடனே பைலட் முடிச்சிட்டு உடனே ரெடி ஆயிடுவீங்க, அப்படிதானே? கண்டிப்பா மாறிதானே மேம் ஆகணும். சேஞ்சஸ் தானே லைஃப். ஆமா, அது நம்ம எவ்வளவு தூரம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ன்றது ஒரு விஷயம். ஓகே. நீங்க வந்து இந்த 5 இயர்ஸ்ல வந்து இந்த ஸ்கில் எல்லாம் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டேன், இல்ல இந்த ஸ்கில் எல்லாம் புதுசா கத்துக்கிட்டேன்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்வீங்க? இம்ப்ரூவைஸ் பண்ண விஷயங்கள், புதுசா கத்துக்கிட்ட விஷயங்கள். புதுசா எக்ஸல் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் நிறைய கத்துருக்கேன். ஓகே. அப்புறம் நிறைய என்ன சொல்றது, கிளைண்ட் கால்ல கொஞ்சம் ஃபேஸ் பண்றது, கிளைண்ட் சாட். ஓகே. அப்புறம் டீம் மேனேஜ் பண்றது. நான் ஒரு யூசரா இருந்தேன். ஓகே. இப்ப எஸ்எம்இயா இருக்கிறதுனால நான் டீம் மேனேஜ் பண்றது. சூப்பர். இன்டர்ன்ல இருந்து எஸ்எம்இயா வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா மேம். வெரி குட் ஜர்னி, எக்ஸலென்ட் ஜர்னி. ஓகே. சோ டிடெக்ட்ல வந்து ஒரு ஸ்கில் புதுசா ஆட் பண்ணா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்னா எந்த ஸ்கில்ல டிடெக்ட்ல நீங்க ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்வீங்க? இங்கிலீஷ் கோர்ஸ். இங்கிலீஷ் ஆல்ரெடி இருக்கே. ஓ, அதுல என்ன இன்வால்வ் ஆகல. ஆமா மேம். எக்ஸல் கோர்ஸ் தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஓகே. பட் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாதா? தெரியும் மேம். பட் நான் அதுல இன்வால்வ் ஆகலனால எனக்கு அவ்வளவா தெரியல. ஆக்சுவலி இப்ப இருக்க இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயினர்ஸே இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஆன்லைன்ல படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா ட்ரெயினர்ஸே இருக்காங்க. சோ கொல்லூர் சென்டருக்கெல்லாம் சரவணன், ருத்ரா அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ரீசெண்டா விஸ்மயா கூட ஒருத்தங்க வந்தாங்க காப்பூர்ல இருந்து. சோ தீஸ் ஆர் அவர் இங்கிலீஷ் ட்ரெயினர்ஸ். சோ இன்கேஸ் வந்து நீங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல வந்து நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க உங்க டிஎல் கிட்டயோ யார்கிட்டயோ சொன்னீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ட்ரெயின் பண்ற ஸ்லாட்டோட உங்களை லிங்க் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க ரொம்ப பேசிக்ல இருந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறது, என்ன மாதிரி கிராமட்டிக்கல் எரர், நம்ம கிராமர்ல எந்த லெவல்ல இருக்கும், அதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி போலாம், அப்புறம் வந்து டைலாக் பேசுற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், சோ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில், இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப நம்ம ஆபீஸ்ல வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயினரை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேம். இத பத்தி இன்னும் உங்களுக்கு டீடைல் அதிகமா தெரியணும்னா பர்சனலா கால் பண்ணுங்க. நீங்க உங்க டிஎல் கிட்ட நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா we can help you on that. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த ட்ரைனிங். சோ இட் இஸ் நாட் நியூ ஃபார் us. அதுக்காக சொன்னேன். ஓகே, இது ஓகே, நோ ப்ராப்ளம். சோ நீங்க வந்து இவ்ளோ ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களே, ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்து அப்பா அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
அது சேலஞ்சா எடுத்து பினிஷ் பண்ணிட்டு வெளில வந்த இன்சிடென்ட் ஏதாவது இருந்தா சொல்லலாம். எஃப்ஜிஎல்ஏங்கிற ப்ராசஸ் பண்ணேன் மேம். ஓகே. அது லாஸ்டா அதுவே அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஓகே. நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருந்ததா? ஆமா மேம். ஓகே. சோ உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி விஷயத்த வந்து ரொம்ப சேலஞ்சா எடுத்து பண்ணுவீங்க? எந்த மாதிரி விஷயத்த ஃபேஸ் பண்றதே நல்ல பெரிய சேலஞ்ச் மாதிரி தான் மேம் இருக்கும் அதுல. ஓகே. அப்படியே ஓடிட்டே கட கட கடன்னு அப்படி பண்ணுவீங்களா? ஆமா ஆமா. இப்போ நீங்க இயர் எண்ட்ல இருக்கீங்கல்ல? என்ன மேம்? இப்போ நீங்க இயர் எண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா மேம். ஓகே ஃபைன். சொல்லுங்க, நீங்க எதை சொல்ல வந்தீங்க? இல்ல, யூசர்ஸ் எடுக்கணும், ட்ரைனிங் கொடுத்து திரும்ப எடுப்பேன், அதுக்குள்ள போயிடுவாங்க. ஓகே. அதுதான் மேம் பெரிய சேலஞ்சா இருக்கு எனக்கு இப்போ வரைக்குமே. ஓகே. ஒரு தடவை ஃபுல்லா நம்ம சொல்லி கொடுத்துருவோம், கரெக்டா முடிக்கிற சமயம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க போயிடுவாங்க. ஃபைனலா நான் எல்லாமே சொல்லிட்டு நீங்க இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். கண்டிப்பா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஃபைனலா பாத்துவோம் அப்படின்னு ரிலீவ் ஆயிடுவாங்க அடுத்த நாளே. பட் நீங்க அதை ட்ரெயின் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த வேவ் லென்த் கொஞ்சம் தெரியாதுங்களா? இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? தெரியும். அதை நான் மேம்க்கு சொல்லிடுறேன், சுதா மேம்கிட்ட. ஓகே ஓகே ஓகே. அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே சூப்பர். அவங்கதான் மேம் எங்களுக்கு எல்லாமே. ஓகே. பேசிக் ரூல்ல ஒரு மெமரபிளான மூமெண்ட்னா என்ன மூமெண்ட்? ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஆமா மேம். ஒரு 5 ரேபிட் ஃபயர் ரவுண்ட் क्वेश्चन இருக்கு. நான் ஃபாஸ்டா கேட்பேன், நீங்க ஃபாஸ்டா சொல்லணும். சரிங்களா? என்ன மேம் திடீர்னு क्वेश्चनவா? ரொம்ப ஃபன்னி क्वेश्चन தான். ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஓகே ஓகே. ஓகேங்களா? பேசிக் ரூவை ஒரு வேர்ட்ல வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணனும்னா என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? டிசி ஃபேமிலின்னு சொல்லலாமா? ஓகே, டிசி ஃபேமிலின்னு சொல்லுவீங்க. டேசி க்ரூல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட நீங்க வெளியில போய் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஷிஃபானா மேம். ஷிஃபானா மேம். ஓகே. ஒரு லீடரை வந்து நீங்க நேர்ல மீட் பண்ணி பேசலாம். லீடர்ஸ் நான் சொல்றது, டாப் லீடர்ஸ்ல இருக்கிற ஒரு லீடரை வந்து நீங்க பர்சனலா மீட் பண்ணி பேசணும்னா யார்கிட்ட மீட் பண்ணி பேசணும்னு விரும்புறீங்க? சுதா. சுதா வந்து உங்க டீம், அவங்கள விட்டுருங்க. நான் சொல்றது டாப் லீடர்ஸ் அந்த மாதிரி. டாப் லீடர்ஸ் அப்படின்னா நீங்க தான் மேம். நாங்களும் டாப் லீடருங்க. நானும் சுதா மாதிரி தான். நான் சொல்றது வந்து எனக்கு அதான் உங்களை தான் மீட் பண்ணி பேசணும் அப்படின்றது. ஓகே. நீங்க தான் இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, இந்த அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே மேம், நேர்ல சொல்றேன். ஓகே டெஃபினட்டா. ஓகே. ஓகே மேம். உங்களோட பெஸ்ட் ரோல் மாடல் ஃபேமிலில சொல்லலாம், இல்ல டேசிக்குள்ள அப்படி கூட சொல்லலாம். அப்பா தான் மேம். ஓ, வை அப்பா? எல்லாமே அவங்கதான். ஏதோ ரீசன் இருக்கும்ல. சில பேருக்கு வந்து அப்பா என்னாவே பிடிக்கும், அப்படியும் தாண்டி சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்? அது நோ வேர்ட்ஸ் மேம். நோ வேர்ட்ஸ். அவ்வளவு கேரிங்கா பாத்துப்பாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். கண்டிப்பா. சூப்பர். சில அப்பாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, சில அப்பாங்க வந்து ரொம்ப லவபிளா இருப்பாங்க, சில அப்பாங்க வந்து எங்க திட்டணுமோ அங்க திட்டுவாங்க, அந்த மாதிரி. சோ உங்க அப்பா இந்த மூணுத்துல எப்படி? இதுல ஆளினால் சொல்லலாம் மேம். ஆளினால் அழகராஜா. கண்டிப்பா. ஓகே ஓகே. அப்பா பேரு? வரதராஜன். வரதராஜன். ஓகே. சோ அதுதான் உங்க பேருக்கு அப்புறம் வந்திருக்கா? விஜயராஜ். ஆமா மேம், விஜயராஜ் வரதராஜன். சோ விஜய் வந்து 5 years கழிச்சு ஒரு இடத்துல பாக்கலாம்னா என்னவா growth பாக்கலாம் விஜய் கிட்ட? இதுக்கு அப்புறமா மேம்? ஆமா, நெக்ஸ்ட் 5 years. உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் 5 years எங்க பாக்க விரும்புறீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம். இது எனக்கே தெரியல மேம் சரியா. ஒரு கோல் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல. இதுல அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஓகே. ஒரு ஸ்கில் வந்து நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்கில்? இங்கிலீஷ் தான் மேம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ஓகே, வெரி குட். ஓகே. ஐ மீன் இந்த அவுட் ஆஃப் யுவர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் அட்வைஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அது என்னவா இருக்கும்? நியூ கமர்ஸா இருக்கலாம், இல்ல இப்ப ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? ஈஸியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல மேம். எல்லாருமே கரெக்டா இருக்காங்கன்னு தான் சொல்லலாம்.
சரி, புதுசா நம்ம வரவங்களுக்கு தான் அவங்க கிட்ட கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எல்லாருமே. யார் அந்த நம்மங்க, யார் நீங்க? நீங்க எக்ஸ்பெஷலி தான் சங்கவி அவ்வளவுதான். சங்கவி அண்ட் விமல் மேம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஓகே அவங்க கிட்டே நிறைய விஷயம் கத்துக்கலாம் மேம். ஓகே. சோ ஏதாவது ஒரு ஜெனரலா புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னா? இதுலயே இருக்க சொல்லுவேன். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லுவேன் இது டிசிஏ. டேசி குரூவை விட்டு போவாதீங்க, டேசி குரூவே நல்ல ஆமா platform அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சொல்றீங்க. ஆமா மேம். ஓகே, வெரி குட். சோ வாட் இஸ் யுவர் பேஷன்? உங்களோட டைம் பாஸ் பேஷன் ஸ்போர்ட்ஸ் மேம். என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்? வாலிபால். ஓ, அவுட்டோர் கேம்ஸ். யா. ஓகே, டைம் பாஸ் என்ன பண்ணுவீங்க? டைம் பாஸ்க்கு கால் பண்ணி யார்கிட்டயும் பேசிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஓ பரவாயில்லைங்க, இந்த டைம்லயும் டைம் பாஸ். சில பேர் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுறீங்க. இந்த ஃபோன் பண்ணி யூடியூப்ல பேசிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் மேம். சூப்பர் சூப்பர், வெரி குட் குட். பட் அவங்களுக்கும் நல்லா இருக்கும்ல நீங்க ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களும். ஆமா மேம். வெரி குட். சோ ஐ மீன் வேர்ல்டுலயே நீங்க ஐ மீன் யூ விஷ் டு கோ, எந்த பிளேஸ்க்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஸ்ரீலங்கா மேம். எனி ஸ்பெஷல்? அங்க புத்தா பார்க்கணும். ஓ அப்படிங்களா, எனக்கு தெரியாது. ஓகே, this is the last question. சோ உங்க Okay. லைஃப்ல ஒரு விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது என்ன விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் வை? வை வந்து நீங்க விருப்பப்பட்டா சொல்லலாம், இல்லன்னா இல்ல பரவாயில்ல. இல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு எதுவும் இல்ல. இப்படியே இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. Okay, நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு ஆமா, ஆமா. ஒரு வரம் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறோம். யூ ஹேவ் ஒன் சூப்பர் பவர் அப்படின்னா என்ன சூப்பர் பவர் வேணும்? அப்படியெல்லாம் எதுவுமே பாசிபிள் இல்லையா மேம்? பாசிபிள். இப்ப என்கிட்ட இருக்கு அந்த வரம், நான் கொடுக்குறேன். அப்ப என்ன வரம் கேட்பீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் மேம். யாருக்குமே எந்த ஒரு இஷ்யூ இருக்க கூடாது. ஓகே, ததாஸ்து. எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க, போதுங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. Just making fun. So thanks, Vijay Raj. I felt very comfortable talking with you. I think நீங்களும் ஹாப்பியா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், sharing your கண்டிப்பா. experience. Okay. So DC லைவ்ல எப்பனா ஷோ பண்ணிருக்கீங்களா, இல்ல ஜாயின் பண்ணி கேட்டிருக்கீங்களா? ஜாயின் பண்ணி கேட்டிருக்கேன் மேம். ஓகே. சோ இனிமேலும் நிறைய பேர் உங்களை மாதிரி எங்க கிட்ட பேசுவாங்க. சோ டைம் கிடைச்சா நீங்க டிசி லைவ்ல கூட போர் அடிக்கும் போது போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம், இல்ல லைவ்ல ஜாயின் பண்ணி பேசலாம். சோ எங்க டிஜே எப்பவுமே லைவ்ல இருப்பாங்க. யூ கேன் ரிக்வெஸ்ட் யுவர் ஃபேவரட் சாங், எனிதிங் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட எங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகே 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 மேம். ஓகே. எனி ஃபேவரட் சாங்? வட சென்னையில இருந்து கார்குழல் கடவை சாங். பாடுவீங்களா? இல்ல பாட மாட்டேன், கேட்பேன். Okay. So DJ, can you play that song for Vijay, please? And once again, thank you so much, Vijay, for joining Thank you so much. live and sharing your experience.